Please subscribe Sadhguru Sai Creations. நம்ம முகத்தில் ஏற்படக்கூடிய ஒரு ட்ரைனஸ், பொதுவாகவே உடல் முழுவதுமே ட்ரை ஸ்கின் நிறைய பேருக்கு இருக்கும். ஸோ வறண்ட சருமம் இருக்கிறவங்களுக்கு எப்பவுமே நம்ம சருமத்தில் ஒரு அரிப்பு இருந்துக்கிட்டே இருக்குங்க. ஸோ அங்கங்கே கருப்பு கருப்பாக திட்டுக்கள் ஏற்படுறது, சொரிஞ்சு சொரிஞ்சு வெண்மை நிறத்தில் மாறுறது, ஸோ இந்த மாதிரி ஏற்படும். பொதுவாக நம்ம உடலில் இருக்கக்கூடிய டாக்ஸின்ஸ் ரிமூவ் ஆகணும், சருமம் இந்த வறண்ட சருமத்திலேருந்து வெளியில் வரணும்னா சில உணவு முறைகளை நம்ம ஃபாலோ பண்ணியே ஆகணும். சத்குரு சாய் கிரியேஷன் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் நித்யா, சித்தா ஃபிசிஷியன். நம்ம முகத்தில் ஏற்படக்கூடிய ஒரு ட்ரைனஸ், பொதுவாகவே உடல் முழுவதுமே ட்ரை ஸ்கின் நிறைய பேருக்கு இருக்கும். ஸோ வறண்ட சருமம் இருக்கிறவங்களுக்கு எப்பவுமே நம்ம சருமத்தில் ஒரு அரிப்பு இருந்துக்கிட்டே இருக்குங்க. ஸோ திடீர்னு எனக்கு முகத்தில் அரிக்கிறது, கை கால்களில் ரொம்ப அரிப்பு இருந்துக்கிட்டே இருக்குது, இரவு நேரத்தில் தூங்கும்பொழுது என்னால் தாங்க முடியாத ஒரு அரிப்பு இருந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ உடலில் ஒரு ட்ரைனஸ் இருக்குன்னா தோல் சருமம் ரொம்ப பாதிப்பு ஏற்படுது. அதே மாதிரி நம்ம சருமத்தில் பார்த்தோம்னா கொஞ்சமாக, அதாவது ஹைப்பர் பிக்மெண்டேஷன் அப்படின்னு சொல்கிற ஒரு நிலை வந்துடும். ஸோ அங்கங்கே கருப்பு கருப்பாக திட்டுக்கள் ஏற்படுறது, சொரிஞ்சு சொரிஞ்சு வெண்மை நிறத்தில் மாறுறது, ஸோ இந்த மாதிரி ஏற்படும். ஸோ இதை சரி செய்கிறதுக்கு நம்ம என்னென்ன பண்ணலாம்? பொதுவாக நம்ம உடலில் இருக்கக்கூடிய டாக்ஸின்ஸ், கழிவுகள், அதுதான் முக்கிய காரணம். ஸோ சருமத்தில் இந்த மாதிரி ஒரு ட்ரைனஸ் ஏற்படுதுன்னா அந்த கழிவுகள் உடலில் தேங்கி தேங்கி நமக்கு என்ன ஆகுதுன்னா இந்த மாதிரி பாதிப்புகளை ஏற்படுத்துது. இதை சரி செய்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணலாம்? பொதுவாக நம்ம உடலில் இருக்கக்கூடிய டாக்ஸின்ஸ் ரிமூவ் ஆகணும், சருமம் இந்த வறண்ட சருமத்திலேருந்து வெளியில் வரணும்னா சில உணவு முறைகளை நம்ம ஃபாலோ பண்ணியே ஆகணும். ஏன்னா ட்ரை ஸ்கின் இருக்கிற நிறைய பேருக்கு பார்த்தோம்னா முகத்தில் ஒரு பொலிவே இல்லாத மாதிரி டக்குன்னு ஒரு ஏஜ்டு லுக் தெரிகிற மாதிரி இருக்கும். ஸோ அங்கங்கே ஹைப்பர் பிக்மெண்டேஷன், கரும்புள்ளிகள், இது எல்லாமே இருக்கும். இதை சரி செய்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணலாம்ன்றதை பார்க்கலாம். உணவு முறையில் பொறுத்த வரைக்கும் ரொம்ப வறட்சித்தன்மை இல்லாமல் நீர்த்துவம் நிறைந்த உணவுகளை நம்ம சாப்பிட்ணும். ஸோ ரொம்ப டீப் ஃப்ரை பண்ணது, ஸோ வெஜிடபிள்ஸே இருந்தாலும் அதை நல்லா ஃப்ரை பண்ணி சாப்பிட்ற ஹேபிட் இருக்கா? ஸோ இதையுமே நம்ம மாற்றிக்கிறது ரொம்ப நல்லது. ஸோ இது எல்லாமே நம்ம பார்த்து பார்த்து நம்ம சாப்பிடும்பொழுது சருமத்தில் இருக்கக்கூடிய அந்த வறட்சி தன்மை நமக்கு மறைய ஆரம்பிக்கும். இந்த மாதிரி நம்ம காய்கறிகள், ஃப்ரூட்ஸ் ரொம்ப முக்கியம், வெஜிடபிள்ஸும் ரொம்ப முக்கியம். ஸோ அந்த மாதிரி காலையில் தினம்தோறும் நம்ம பயன்படுத்தக்கூடிய காய்கறி வகைகள் என்னன்றதை பார்க்கலாம். இதில் பேசிக்காக பார்த்தோம்னா நமக்கு வெள்ளை பூசணி பயன்படும். இதை நம்ம சாறு எடுத்து நம்ம குடிச்சிக்கலாம். அதுக்கு அடுத்ததாக நெல்லிக்காய் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ நெல்லிக்காய், வாழைத்தண்டு, இது எல்லாமே அதிகமான உடல் உஷ்ணத்தையும் குறைத்து அந்த வறட்சித்தன்மையும் நமக்கு போக்கக்கூடியது. அதே மாதிரி நம்ம வெஜிடபிள்ஸ் ஏதாவது குக் பண்ணி சாப்பிட்றோன்னா பாயில் பண்ணி அதை அப்படியே லேசாக தாளித்து சாப்பிடணுமே தவிர ஆயிலில் நல்லா மிக்ஸ் பண்ணி ஃப்ரை பண்ணி சாப்பிட்றது, இது எல்லாமே அவாய்ட் பண்ணிக்கணும். அதிகமான அவுட் சைட் ஃபுட்டோ இல்லை உப்பு சேர்ந்து இருக்கக்கூடிய உணவுகள், ஸோ அதிகமான உப்பு சேர்த்து நம்ம சாப்பிட்றோனாலும் அதையும் நம்ம அவாய்ட் பண்ணிக்கணும். ஸோ தொடர்ந்து இந்த மாதிரி உணவுகளை நம்ம சாப்பிடும்பொழுது சருமம் பொலிவாக இருக்கும், அந்த ட்ரை ஸ்கின் அப்படின்றது மறைய ஆரம்பிக்கும். அடிக்கடி நம்ம கற்றாழை சேர்த்து சாப்பிட்ணும். ஸோ இந்த கற்றாழை நம்ம ஜூஸ் மாதிரியோ இல்லை இது குமரி லேகியம் அப்படின்னு ஒரு மருந்தாகவும் சித்த மருத்துவத்தில் இருக்குது. ஸோ குமரி லேகியமும் தினம்தோறும் ஒரு 5 கிராம் அளவுக்கு ஏதாவது ஒரு டைமில் நம்ம சாப்பிட்டுக்கிட்டே வந்தாலும் இந்த ட்ரை ஸ்கின் குறைய ஆரம்பிக்கும். இதில் முக்கியமாக பார்த்தோம்னா நம்ம ஒரு குங்குமப்பூ தைலம் அப்படின்ற ஒரு ஸ்பெஷல் தைலம் இருக்குது. இதை பயன்படுத்தும் பொழுது கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம உடலில் இருக்கக்கூடிய வறட்சி, ட்ரைனஸ், கரும்புள்ளிகள், ஸோ ரொம்ப ஸ்கின் ரஃப்பாக இருக்கா, இதையுமே நமக்கு சரி செய்யும். ஸோ இதை செய்யறதுக்கு நமக்கு என்னென்ன வேணும் அப்படின்னா தேங்காய் எண்ணெய், ஆலிவ் ஆயில் மற்றும் பாதாம் ஆயில், இது 3மே சம அளவு எடுத்து நம்ம கலந்து எடுத்து வச்சுக்கணும். ஸோ இந்த ஆயிலை பேஸாக வச்சு தான், இந்த 3 ஆயிலையும் பேஸாக வச்சு தான் நம்ம இந்த தைலம் ரெடி பண்ண போகிறோம். இதில் என்னென்ன மூலிகைகள் சேர்க்க போகிறோம் அப்படின்னா கஸ்தூரி மஞ்சள், சதக்குப்பை, இந்த 2 மூலிகையுமே நம்ம எடுத்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். ஸோ மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் பசும்பால் விட்டு மிக்ஸ் பண்ணி பேஸ்ட் மாதிரி எடுத்து வச்சுக்கணும். 2மே பவுடராக ஆக்கிட்டு பசும்பால் விட்டு பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்து வச்சுக்கணும்.
இதனோட நம்ம வேறு என்ன சேர்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா கொஞ்சமாக கேரட், பீட்ரூட் இது ரெண்டுமே கொஞ்சம் எடுத்து இதையும் பேஸ்ட் மாதிரி நல்லா அரைச்சி எடுத்து வச்சிடணும். அதுக்கப்புறம் பார்த்தோம்னா இரவு நேரத்திலே ஊற வைத்த பாதாம், அக்ரூட் இது ரெண்டும், இது கூட கொஞ்சம் கசகசா இது மூன்றுமே இரவிலே நம்ம ஊற வைத்து காலையில் பேஸ்ட் மாதிரி அரைச்சி இதையும் தனியாக எடுத்து வச்சுக்கணும். ஸோ இவ்வளவு தான். இதை நம்ம ரொம்ப ஈஸியாக நம்ம எடுத்து வச்சுருக்கிற 3 டைப் ஆயில் இருக்குது இல்லையா, இதில் போட்டு நம்ம காய்ச்ச போகிறோம். ஸோ இது எல்லாத்தையுமே நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து இந்த கஸ்தூரி மஞ்சள் சதக்குப்பை பாலில் கலந்து ஒரு திக்காக ஒரு கற்கம் மாதிரி எடுத்து வச்சுருக்கோம், பேஸ்ட் மாதிரி இருக்கு இல்லையா, அதை வந்து இந்த ஆயிலில் போட்டு காய்ச்சிக்கிட்டே வரணும். ஸோ அதற்கப்புறமே வந்து பார்த்தோம்னா இந்த கேரட், பீட்ரூட் அரைச்சி வச்சுருக்கிறதையும் சேர்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த வால்நட், பாதாம், கசகசா சேர்த்து வச்சுருக்கோம் இல்லைங்களா, இதையும் அதனோட சேர்த்து நல்லா காய்ச்சிக்கிட்டே வரணும். லோ ஃப்ளேமில் இந்த ஆயில் நம்ம நல்லா காய்ச்சிக்கிட்டே வரும்போது ஒரு பாதிக்கு மேலே நம்ம ஆயில் ரெடியானதுக்கப்புறம் இதில் குங்குமப்பூ நம்ம சேர்க்கணும். 5 கிராம் அளவுக்கு குங்குமப்பூ இதனோட சேர்த்து எடுத்துக்கணும். ஸோ அப்படி சேர்க்கும்போது இதனோட பலன்கள் அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம ஸ்கின் ரொம்ப ட்ரையாக இருக்குன்னா அதை சரி செய்கிறதுக்கு இந்த ஆயில் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லலாம். ஸோ நான் சொன்ன மாதிரி இந்த உணவு முறைகளோட இந்த ஆயிலையும் நம்ம பயன்படுத்திட்டு வரணும். ஸோ இந்த ஆயில் அப்படின்னு பார்த்தோம்னா நல்ல ஒரு ஸ்மெல் நமக்கு வர ஆரம்பிக்கும். இதை ஃபில்டர் பண்ணிவிட்டு இந்த ஆயிலை நம்ம டெய்லி நைட்டு தூங்கும்போது ஃபேஸில் எங்கெல்லாம் நமக்கு ட்ரை ஸ்கின் இருக்கோ இல்லை உடல் முழுவதுமே இருக்குனாலும் நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். இல்லை காலையில் எங்கேயாவது நம்ம வெயிலில் போகிறோம் அந்த டைமில் வந்து இதை வந்து சன்ஸ்க்ரீன் மாதிரியும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப ட்ரை ஸ்கின் இருக்குது, அங்கங்கே முகத்தில் கரும் புள்ளிகள் இருக்குது, பிம்பிள்ஸ் நிறைய வருது அப்படின்னா இந்த ஆயிலை நல்லா ஜென்டலாக மசாஜ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வெந்நீரில் நம்ம முகத்தை கழுவிட்டு வரணும். இந்த மாதிரி செய்யும்போது நல்ல ஒரு மாற்றம், ஒரு மாதம் நம்ம ஃபாலோ பண்ணும்போதே முகத்தில் இருக்கக்கூடிய அந்த கரும் புள்ளிகள், சுருக்கங்கள் இது எல்லாமே மறைய ஆரம்பிக்கும். ஸ்கின் நல்லா சாஃப்டாக ஒரு க்ளோயிங் நேச்சருக்கு வர ஆரம்பிக்கும். ஸோ இதனோடய இப்போ ஒரு சருமம் நமக்கு பொலிவாக இருக்கணும்னா இதனோட உணவு முறைகள் ரொம்ப முக்கியம். அது என்னென்ன சாப்பிடணும், எதை அவாய்ட் பண்ணணும்னு நான் முன்னரே சொல்லிட்டேன். அதனோட இந்த ஆயிலையும் நம்ம வந்து முகத்தில் அப்ளை பண்ணிக்கிட்டே வந்தோம்னா கொஞ்சம் கொஞ்சமாக நமக்கு அதற்கான மாற்றம் தெரிய ஆரம்பிக்கும். முகமும் நமக்கு பொலிவாக இருக்கும். இது வந்து அண்டர் ஆர்ம்ஸில், க்ராயினில் நமக்கு வந்து பிளாக் ஸ்பாட்ஸ் இருக்குது, கருமை நிறத்தில் இருக்குது, ஹைப்பர் பிக்மெண்டேஷன் இருந்தாலும் இந்த ஆயிலை நம்ம பயன்படுத்தலாம். ஸோ குழந்தைகள் நிறைய பேருக்கு குளிக்கிறதுக்கு முன்னாடி இந்த ஆயிலை நல்லா மசாஜ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமும் நம்ம குளிக்க வச்சோம்னாலும் ஸ்கின் நல்லா நமக்கு க்ளோவாக இருக்கும். ஸோ இந்த பதிவில் சொல்லியிருக்கக்கூடிய இந்த தைலம் ரொம்ப சிம்பிளாக வீட்டில் நீங்களே செய்யலாம். தேவைப்பட்டாலும் எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம். நன்றி.